மங்கையராய் பிறப்பதற்கு அதற்கு வழிகாண இந்த மாநாடு. சத்தம் போடக்கூடாது. எதுக்கு சத்தம் போடுறீங்க? இப்போ சத்தம் போடாத கேளுங்க. என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. நீங்கள் சத்தம் போடுறதுனால பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நான் பேசுகிறது என்னன்னு புரிய மாட்டேங்குது. எதுக்கு சத்தம் போடுறீங்க? ஒரு கட்டுப்பாடு வேணும். எல்லாரும் உதட்ட இருக்க மூடுங்க. ஏன்னா கத்துறீங்க? எதுக்கு கத்துறீங்க? கத்துறோம் வாயில் ரெண்டு போடு, ரெண்டு அடி. வாயை மூடிட்டு கேட்குறத விட்டுட்டு எதுக்கு வந்தீங்க நீங்கள்? சதம் போடுவா. மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொன்னார். ஒரு பெண்ணாக பிறக்கிறதுக்கு சாதாரணமாக தவம் செய்ய வேண்டாமா, மாதவம் செய்திட வேண்டும். பெரிய தவம். பிள்ளையாக பிறக்கிறதுக்கு சாதாரணமாக அதெல்லாம் தவம்லாம் செய்ய வேண்டாம், சாதாரணமாக அது பிறந்துடுமா. இப்படி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் பெண்களுக்கு பெருமை சேர்க்க இந்த மாநாடு, பெண்கள் எல்லா வகையிலும் முன்னேற வேண்டும், அதற்கு வழிகாண இந்த மாநாடு. சத்தம் போடக்கூடாது. எதுக்கு சத்தம் போடுறீங்க? இப்போ சத்தம் போடாத கேளுங்க. என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. நீங்கள் சத்தம் போடுறதுனால பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நான் பேசுகிறது என்னன்னு புரிய மாட்டேங்குது. எதுக்கு சத்தம் போடுறீங்க? ஒரு கட்டுப்பாடு வேணும். எல்லாரும் உதட்ட இருக்க மூடுங்க. இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள். அதில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில் சரிதானே, ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அங்கே வந்து என்ன பேசினார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கத்துறீங்க? எதுக்கு கத்துறீங்க? கத்துறோம் வாயில் ரெண்டு போடு, ரெண்டு அடி. வாயை மூடிட்டு கேட்குறத விட்டுட்டு எதுக்கு வந்தீங்க நீங்கள்? சதம் போடுவா. நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது. அதற்கு உதாரணம் பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற அந்த கோயிலும் உதாரணம் என்று சொன்னார்கள். அருமையான வார்த்தை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.